எமிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணியை ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதற்கு அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் வருகை, கல்வி சார்ந்த தரவுகள், செயல்பாடுகளை தினசரி அடிப்படையில் கல்வி மேலாண்மை தகவல் மையம் என்பதன் சுருக்கமான எமிஸ் என்ற இணையதளத்தில் ஆசிரியர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் பல கிராம பள்ளிகளில் இணையதள வசதி இல்லாததால் தனியார் இணைய சென்டர்களை தேடி செல்லும் சூழல் ஏற்பட்டது. இப்பணிகளில் கவனம் செலுத்துவதால் கற்றல் கற்பித்தல் பணிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்படுவதாக ஆசிரியர் சங்கத்தினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் முறையிட்டனர். பல பள்ளிகளில் இணைய வழி சேவை பெருமளவிலே இருக்காது. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் நாங்கள் வெளியில் வந்து இந்த வருகை பதிவை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இதனால் மாணவரின் கற்றல் மிகவும் பாதிப்படைகிறது. முழுக்க முழுக்க இதிலேயே தான் எங்கள் கவனம் இருக்கிறதை தவிர்த்து மாணவர்களுக்கு கல்வி போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பில்லாமல் ஒரு போகிறது. முதன்மை கல்வி அலுவலர்களின் நேர்முக உதவியாளர்கள் கூட்டத்திலும் தங்கள் கோரிக்கைகளை ஆசிரியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தினர். இதன் தொடர்ச்சியாக எமிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணிகளை ஆசிரியர் அல்லாத பணியாளர்களை கொண்டு செயல்படுத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள ஆசிரியர்கள் இதன் மூலம் கற்பித்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தனர். இந்த எம்இஎஸ் பணியிலிருந்து, அதாவது அதிலிருந்து விடுதலை என்பது ஆசிரியர்களுக்கு மெல்ல மெல்ல இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு 90% இதில் இந்த விடுதலை கிடைத்திருக்கிறது. இன்னும் 10% முழுமை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதற்குரிய முயற்சிகளையும் பள்ளிக்கல்வித்துறை எடுத்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எமிஸ் தரவுகளை பதிவேற்றம் செய்வதற்காக தொடக்க கல்வியில் தனியார் நிறுவனம் மூலமாக 6346 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரை ஆய்வக உதவியாளர்கள் இந்த பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.